எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாமி சமையலேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீ யாரு? சரி சரி, அந்த சமையலுக்கு வந்திருக்கேன். கரெக்ட். இன்னைக்கு நான் பாவக்காய் பிட்லை வைக்க போகிறேன். பாவக்காய் பிட்லை வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படலோ அதை வாங்க வீடியோக்குள்ளே காட்டுறேன். இதை பாருங்க, பாவக்காய் பிட்லைக்கு தேவையான பொருள் பாவக்காய் இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பாவக்காய் நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது 50 துவரம் பருப்பு. இது பாருங்கள், கொஞ்சமாக வெல்லம். இது கடலைப்பருப்பு. இது கொத்தமல்லி வேறு, ரெண்டும் 2 ஸ்பூன். ஒரே ஒரு மிளகாய். இது இவ்வளோ அளவுக்கு புளி. இது மொத்தமாக 4 பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்பு வைக்கிறதுக்காக தேவையான பொருள். இந்த கடலைப்பருப்பு கொத்தமல்லி வழியும் வறுத்துட்டு தேங்காயோடு வச்சு அரைச்சி காட்டணும். வீடியோக்குள்ளே வாங்க காட்டணும். இது அதுக்கான அரை மூடி தேங்காயை திருவி வச்சுருக்கேன். இதை எப்படி அரைக்கணுங்கிறத வீடியோக்குள்ளே காட்டணும். இதை பாருங்கள், 10 நாளைக்கு முன்னாடி நான் மாவடு எப்படி பண்ணுறது என்னன்னு உங்களுக்கு காமிச்சேன். அப்போ உடனே பவுடர் எல்லாமே போட்டுட்டேன். அப்போ ஊறலை. இதை பாருங்கள், 10 நாளைக்கு அப்புறம் இதை பாருங்கள் எப்படி ஊறி இருக்கு பாருங்கள். இது கிளிமூக்கு மாவடு எப்படி ஊறி இருக்கு பாருங்கள். 10 நாள் தான். 10 நாளில் ஊறி இதை பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இது இனிமேல் சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. ஆனால் திருப்பி குளிக்க விட்டதுனால பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள். குளிக்க விட்டதுனால குளிக்க விடணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று பட்டு நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், வானல் போட்டுட்டேன். சும்மா 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு கடலைப்பருப்பு, ஒரே ஒரு மிளகாய், கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் கொத்தமல்லி வரை போட்டு வறுக்கிறேன். இது 4 பேருக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், 4 பேர் சாப்பிட்லாம் அந்த மாதிரி. இது வறுத்துட்டதுக்கப்புறம் காட்டுறேன். சும்மா 1 நிமிஷம் தான் வறுத்தேன். இதை வறுப்பட்டுடுச்சு. இதுதான், தேங்காயெல்லாம் வறுக்க வேண்டாம். இதோட சரி. திருப்பி மறுபடியும் காட்டுறேன். பாருங்க, அடுப்பை கொத்த வச்சு இந்த குக்கர் வச்சுருக்கேன். அதில் தான் பண்ண போகிறேன். இப்போது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் இதை பாருங்க, இந்த பாவக்காய் எப்படி நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை கொட்ட போகிறேன். இதை கொட்டி கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். அப்போ தான் கசப்பு போகும். அதுக்காக தான். இப்படியே நீங்கள் என்ன பண்ணாலும் கசப்பு இருக்கும். அதனால் நல்லா வதங்கணும். நான் வதங்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் வதக்கினேன். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெயில். இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அப்படி பண்ணிங்கன்னா தான் கசப்பு இல்லாத இருக்கும். வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான சாம்பார் பொடி போட போகிறேன். எங்களுக்கு சாம்பார் பொடி காரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு 1 ஸ்பூன் போதும் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்கள் சாம்பார் பொடிக்கு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அதை நல்லா பாருங்கள், சாம்பார் பொடி போடுறது இங்கே பாருங்கள். இந்த மாதிரி சாம்பார் பொடியும் அதோடு பெரட்டிக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரட்டிட்டு அதுக்கப்புறம் புளியை ஊற்றிடுங்க. புளியை என்னடா முதல்லையே புளியை ஊற்றுறோமே, எப்படி வேகும் அப்படின்னு நினைக்காதீங்க. பாவக்காவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மட்டும் புளியை தான் முன்னாடி ஊற்றணும். பாவக்காய், வெண்டைக்காய் சாம்பார் 2க்குமே புளியை ஊற்றுனீங்கன்னா கரையாத இருக்கும். அதுக்காக தான் புளியை ஊற்றிட்டேன். இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு நல்லா கொதித்து வந்தபோது நான் உங்கள்கிட்ட திருப்பி காட்டுறேன். பாருங்க, இதுக்கு தேவையான உப்பு போட போகிறேன். இதுக்கப்புறம் திருப்பி காட்டுறேன். இதை பாருங்க, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வேற, ஒரு மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன்ல, இதையும் போட்டு இதோட தேங்காயும் போட்டு. தேங்காய் நீங்கள் குழம்பு கொஞ்சம் கூட இருக்குது, மறுநாள் வரைக்கும் வேணும்னா தேங்காயை வறுக்கணும். இப்போ இன்றைக்கி சாயந்தரமே சரியாக போயிடும். அதுக்காக வறுக்க வேண்டாம். அப்படியே இந்த தேங்காயும் அதோடு போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். இதை பாருங்கள், நம்ம சாம்பார் பொடியை பெரட்டிட்டோம். அதுக்காக 10 நிமிஷம் தான் அதை கொதிச்சுடுத்து. நல்லா காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். பருப்பு கொதிக்க வச்சு அதை ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு இது சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, பாவக்காயை நான் விதையெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா விதை என்ன நீங்கள் வேக வச்சாலும் நறுக்குன்னு இருக்கும். வாயில் கடிப்படும் போது சின்ன பசங்க, வயசானவங்கெல்லாம் சாப்பிட முடியாது. அது இல்லாத பாவக்காய் அதை கடித்தாலே கொஞ்சம் கசக்கும். அதனால் யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் நான் விதையை எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படி உங்களுக்கு யாருக்காவது விதை தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் விதை போட்டால் சில பேருக்கு பிடிக்காது. அதனால் நான் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இதை பாருங்கள், பருப்பு கொட்டிட்டேன். அடுத்தது இந்த அரைச்ச விழுதை கொட்டி ஒரு 2 நிமிஷம் கொதித்து இறக்க வேண்டியதுதான். இதை பாருங்கள்.
நான் இதுக்கு தாளிப்பு கொடுக்கும்போது மறுபடியும் காட்டுறேன். இப்போ தேங்காய் போட்டிருக்கோம், அந்த தேங்காய் அந்த இதெல்லாம் பொடி பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். தேங்காய் இருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா இது எல்லாமே ஆயிடுச்சு, அதனால் 2 நிமிஷம்தான். கொதித்தோடனே நான் காட்டுறேன். இதை பாருங்கள், அதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறேன். சும்மா கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு தான் கடுகு தாளிக்கலாம். நீங்கள் ஜீரகம் வேணால் உங்களுக்கு பிடிக்கும்னா ஜீரகம் தாளிச்சுங்க. நான் கடுகு தாளிக்க போகிறேன். தாளிச்சிட்டு திருப்பி காட்டுறேன். ஒரு 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றினேன். இதை தாளிக்க போகிறேன். இதுக்கு கொஞ்சமாக இப்போது இதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் இதை போட்டிருக்கேன். இதோட இந்த கருவேப்பிலையும் இதை போட்டு தாளிச்சிட்டு உடனே இதை பாருங்க. இப்போது இதை நிறுத்திட்டேன். இதை பாருங்க, இதுக்கு தேவையான வெல்லத்தை இப்போ தான் போட போகிறேன். இதை பாருங்கள், இது இவ்வளோ போட போகிறேன். தாளிப்பு போட்டு இறக்கிட வேண்டியதுதான், முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், தாளிச்சதை கொட்டிட்டேன், சரியாக போச்சு, முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திட போகிறேன்.